இந்த ஊர்ல இரவு வந்தா யாரும் வெளியே போக மாட்டாங்க. உங்களை திரும்ப அனுப்பாது. அண்ணா அது பேய் தானே? 3 கிலோமீட்டர் தூரம் நடந்திருந்தா போதாமே. அது பேய் இல்ல, இந்த ஊர்ல கொல்லப்பட்ட அநியாயம். மை சென்ஸ் சொல்லுது, இந்த வீட்டை தாண்டி பயம் நிற்கும். பேயா இருந்தாலும் சரி, அநியாயமா இருந்தாலும் சரி, இந்த ஊர் தாண்ட ஒண்ணுக்கும் அனுமதி இல்ல. இந்த வீடு உள்ள வர்றவங்களை திரும்ப அனுப்பாது. இந்த சுவத்துக்குள்ள 7 பேர் செத்தாங்க ஒரே இரவுல. ஹல்க் இந்த வீடு சாபம் பட்டதுடா. நான் பேய் இல்ல, கொலை செய்யப்பட்ட நியாயம். பேய்னா பயம், ஆனா ஹல்க் கோபப்பட்டா பேயே பயப்படும். மை சென்ஸ் சொல்லுது, இந்த பேய்க்கு என்னையே பிடிக்கல. பேயா இருந்தாலும் சரி, நைட் டைம்ல சத்தம் போடா. ஹல்க் கோபப்பட்டா பேயே பயப்படும். இந்த ஊர்ல பயம் ரூல் பண்ணாது, நியாயம்தான். சாவு வந்தாலும் சரி, என் ஊருக்கு எதிரா யாரும் நிற்க முடியாது. இந்த வீடு இனிமே பேய்க்கு இல்ல, எங்க மக்களுக்கு. இங்க வந்தவங்க யாரும் அதே மாதிரி திரும்பல. நள்ளிரவு காத்து நிற்குது, வீடு மட்டும் சுவாசம் எடுக்குது. பயத்தோட வாழ்றது பேய்க்கு சரி, எங்க ஊருக்கு இல்ல. சுவர் கண்ணு மாதிரி பாக்குது, நிழல்கள் நகருது, வீடு உயிரோட இருக்கு. இந்த வீட்ல என்னை விட பலமான ஒலி இருக்கு. பயம் இருட்டுல தான் வாழும், ஒளி வந்தா அதுவே ஓடும். இது வீடு இல்ல, பயத்துக்கே பயம் காட்டுற இடம். இங்க நிழல் நடக்கும், ஆனா உண்மை ஓடாது. ஒரே கூரையின் கீழே பாசம் இருந்தா பேய்க்கு வேலை இல்ல. வீட்ல அம்மா விளக்கு ஏத்துனா இருட்டு தானா அணையும். சாபம் இல்ல, மறைக்கப்பட்ட நியாயம்தான் பேயா திரும்புது. உலகம் முழுக்க வலை விரிச்சாலும் இந்த வீட்ல பாசமே ட்ராப். பேய்க்கு பயப்படல, அண்ணா கோபப்பட்டா அதுக்கே பயம். இந்த வீடு என்ன பார்த்துட்டு நான் தான் முதல்ல கண் சிமிட்டேன். இரவு பேசும், ஆனா முடிவு காலைதான். இந்த ஊர்ல இருள் தங்காத நியாயம்தான் குடியிருப்பு. இருள் வந்தா தட்டும், பய வீடு உயிரோட இருக்கு. இது பேய் வீடு இல்ல, பாசம் இருந்தா போதும். பேய அடிச்சா ஓடும், நியாயம் பேசினா தீரும். போதும், இந்த ஊர்ல பயம் வராது. கிளீன் பண்ணினா தான் ப்ராப்ளம் கிளியர் ஆகும். பேருக்கு அடிச்சா சரியாது, சாமியார் வேணும். அப்படின்னா யோசிக்கணும் ஹல்க். இந்த ஊர்ல இப்போ சாமியார் இல்ல. எங்க அண்ணா இருக்காரு, அவர் பெரிய சாமியார். அண்ணா, ஒரு வீடு அழுது கூப்பிடுது. இந்த வீடு என்னோடது. நாளை காலம் நான் வர்றேன். இந்த வீடு என்னை எதிர்பார்த்தது. சாப்பிட்டாதான் சக்தி வரும். இப்போ விடுதலை. இனிமேல் இந்த ஊருக்கு, இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதே. விடுங்க.
விடுங்க. இந்த தப்பா தப்போ பேய். ஹல்க் சாப்பிட வாடா. அம்மா, இந்த ஊர் இருக்கிற வரைக்கும் எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஹல்க் இப்போ இந்த வீடுதான்.